விஜயநகரம் என்னும் மாபெரும் பேரரசு ஒன்று இருந்தது. அதை கிருஷ்ணதேவராயர் என்னும் அரசன் நல்லாட்சி புரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அரசர் தன் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு தூதன் வந்து, அரசே, பக்கத்து நாட்டின் அரசர் உங்களுக்கு ஒரு சவால் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னான். அரசர் சிந்தனையுடன் பார்த்தார். என்ன சவால் அது என்று கேட்டார். அந்த சவால், உங்கள் நாட்டில் மிக புத்திசாலி யார் என்பதை நிரூபியுங்கள், இல்லையெனில் உங்கள் நாட்டை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொடுக்க வேண்டும். அரசர் கவலையில் மூழ்கினார். அப்பொழுது தெனாலிராமன் வந்தான். அரசே, கவலைப்படாதீர்கள், அந்த சவாலை நான் ஏற்கிறேன் என்று பொறுப்பை தெனாலிராமன் ஏற்றுக்கொண்டான். தெனாலிராமன் எளிமையான ஆடையுடன் பக்கத்து நாட்டுக்கு பயணமானான். அவன் ஒரு சாதாரண மனிதர் போல் தோன்றினான். ஆனால் தன்னுடைய புத்தி கூர்மையால் அனைவரையும் கவர்ந்தான். அந்த நாட்டின் அரசர் தெனாலிராமனிடம் 3 கேள்விகள் கேட்டார். முதலாவது கேள்வி, உலகில் மிகப்பெரிய பொருள் என்ன? இரண்டாவது கேள்வி, எது எப்போதும் வளர்கிறது ஆனால் உடல் இல்லை? மூன்றாவது கேள்வி, எது அனைவருக்கும் சமமாக இருக்கும் என்று 3 கேள்விகளையும் கேட்டான். தெனாலிராமன் சிரித்தபடி பதிலளித்தார். முதலாவது கேள்விக்கு அறிவுதான் உலகின் மிகப்பெரிய பொருள் என்றும், இரண்டாவது கேள்விக்கு புகழ்தான் வளர்கிறது ஆனால் உடல் இல்லை என்றும், மூன்றாவது கேள்விக்கு நேரம்தான் அனைவருக்கும் சமம் என்றும் திறமையாக பதிலளித்தான். அந்த அரசர் அதிர்ச்சியடைந்தார். அந்த நாட்டின் அரசர் கூறினார், உங்கள் நாட்டில் இப்படி ஒரு புத்திசாலி இருக்கிறார் என்பதை அறியாமல் நாங்கள் தவறடித்து விட்டோம் என்று அரசனுக்கு மரியாதையாக அவர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு தங்க கிரீடம் அனுப்பி மரியாதை செய்தார். தெனாலிராமன் விஜயநகரத்துக்கு திரும்பிய போது மக்களும் அரசரும் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றனர். அரசர், தெனாலி, நீ என் நாட்டின் பெருமை, இதோ உனக்கான சிறப்பு பரிசு என்று கூறி தங்க நாணயங்கள் நிறைந்த பெட்டியை வழங்கினார். தெனாலிராமன் கூறினார், அரசே, நான் பெற்ற மகிழ்ச்சி இந்த நாட்டின் கௌரவமே, அதுவே எனக்கு பெரிய பரிசு என்று ராமன் கூறினார். அரசர் கூறினார், அறிவுதான் நாட்டின் உண்மையான ஆற்றல். அந்த நாளிலிருந்து தெனாலிராமனின் புகழ் மேலும் உயர்ந்தது.